உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை முதலாவதாகவும் முடிவாகவும் வையுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாகவே பாலும் தேனும் உங்களுடைய பங்காய் மாறும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தின் மேல் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களை கவனியுங்கள். ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக, தேவனாக இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவே நீரே என் ஆண்டவர் என்று சொல்லி இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து பாருங்க, அவரை உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் அவ்விதமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய குடும்பத்திலே தேவனுக்கு பிள்ளையா என்ன செய்கிறான்? பிறக்கிறான். தேவனுடைய குமாரனாக, குமாரத்தியாக அவர்கள் பிறக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அவர்கள் சுதந்திரவாளிகளாக, பங்காளிகளாக, உரிமைதாரர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும், குறிப்பாக சொன்னால் ஆதாம் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு உண்டாகிறது, அவனுக்கு பலிக்கிறது. சுகம், பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, ஜீவன், நித்திய ஜீவன் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் பலிக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த 4 வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, தரித்திர சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் முதல் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதி என்ன? நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு எவ்வாறு வருகிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இதில் பாருங்க, கடந்த வாரத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக பட்டணத்திலே தரித்திரம் கிடையாது என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் தரித்திரம் கிடையவே கிடையாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 3வதாக தேவன் உண்டாக்க சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், அங்கே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாமே பாருங்க, அது பசும் பொன்னினாலே செய்யப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அங்கே செய்யப்பட்ட எல்லா பொருட்களுமே சுத்த பொன்னினாலே செய்யப்பட்டது. எனவே அங்கேயும் தரித்திரம் கிடையவே கிடையாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 4வதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசம், அந்த கானான் தேசம், அது தரித்திர தேசம் கிடையாது.
அது செழிப்பான ஒரு தேசம், அது ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு தேசம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? தேவன் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களாகிய நாமும், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாமை சீமானாய் ஆக்கினார். கர்த்தர் ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வேலைக்காரிகளையும் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் எதுக்காக நாம் பார்க்கிறோம்? தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஈசாக்கின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆடு மாடுகள், ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அவன் பேரிலே பொறாமை கொண்டு. இங்கே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஈசாக்கை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தாராம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் 24 மணி நேரம் உழைத்ததினால் என்று எழுதப்படல. இவன் நெற்றி வேர்வை சிந்தினதினால் என்று எழுதப்படல. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் இவனை ஆசீர்வதித்ததினால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஆசீர்வதித்ததினால்? கர்த்தர் இவனை ஆசீர்வதித்ததினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். பிசாசு கிடையாது, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்கு பலன் அடைந்தான்? 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி, அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி அவனுக்கு ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் அவர்களுக்கு பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி, அவன் ஓட்டாண்டியாய் ஆகி, அப்படி எழுதப்படலை. கத்தரை தேடுனா, கத்தரை பின்பற்றினா, அதனால ஓட்டாண்டி ஆகிட்டான், அதனால பிச்சைக்காரன் ஆகிட்டான், அதனால ஏழை ஆகிட்டான், அதனால ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிட்டான். அப்படின்னு நீங்க வாசிக்க முடியாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் ஐஸ்வர்யவானாய் ஆனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். வர வர அப்படி தேய்ந்துக்கிட்டே போயிட்டான். வர வர ஒண்ணுமில்லாம போயிட்டான் கிடையாது. அவன் வர வர என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? விருத்தி அடைகிறான். அவனுக்கு வேலைக்காரிகளும் இருந்தார்கள் என்று நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். எது ஐஸ்வர்யத்தை தருகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஆமென். ஐஸ்வர்யத்தை தருகிறது கர்த்தரின் ஆசீர்வாதம். நம்முடைய உழைப்பு கிடையாது, நம்முடைய நெற்றி வெறுவு கிடையாது, நம்முடைய பேச்சு திறமை கிடையாது, நம்முடைய சர்டிபிகேட் கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம். சிலருக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் சொன்னாவே பிடிக்க மாட்டேங்குது.
கத்தரின் ஆசீர்வாதம் சொன்னாவே பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளவு சூப்பர் பரிசுத்தவான்களாக மாறிட்டாங்க. சத்தியவேதம் தெளிவாய் போதிக்கிறது, சொல்லுகிறது, கத்தரின் ஆசீர்வாதமே, கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இங்கே நான் வாசிக்கிறோம், போன வாரத்தில் வாசித்தோம். எலையேசர் சொல்லுகிறார், கத்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர், அந்த இடத்துல கத்தர் இருக்கிறார். அப்ப கத்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கத்தர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கத்தர் எதை விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கத்தர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நாம இந்த பூமியில ஓட்டாண்டிகளா, தரித்திரர்களா, கடன்காரர்களா இருப்பதை அவர் விரும்புவது கிடையவே கிடையாது. நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஐஸ்வர்யவான்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகவே எது ஐஸ்வர்யத்தை தருகிறது என்றால் கத்தர் தருகிறார். கத்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறது. ஐஸ்வர்யத்தை பிசாசு தர்றது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யத்தை பிசாசு தருகிறது கிடையாது. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கத்தர் தருகிறார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். எவனுக்கு கத்தர் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் சம்பத்தையும் தருகிறாரோ அவன் அதில் என்ன செய்யலாம்? பங்கெடுக்கலாம், அதை அவன் அனுபவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? நீங்க என்ன செய்யணும்? விரும்பணும். நல்ல வீடு, நல்ல வண்டி, நல்ல காரு, இதெல்லாம் விரும்பணும். விரும்பாம என்ன செய்யாது? வராது. ஆமென். இதெல்லாம் என்ன செய்யாது? விரும்பாம வராது. கத்தர் விரும்பினா மாத்திரம் என்ன செஞ்சிடாது? இது நடந்துடாது. பாருங்க, சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தம்முடைய பிள்ளைகளாய் மாறணும், பரலோகத்துக்கு வரணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுறாங்களா? எல்லாரும் மனம் திரும்பிடுறாங்களா? எல்லாரும் சபைக்கு வந்துடுறாங்களா? வர்றது கிடையவே கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவியிலே பிறக்கிறார்கள். இதை போலதான் ஐஸ்வர்யத்தை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும். அதை அவன் விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் எதை விரும்புகிறாரோ அதை விரும்பணும். ஆமென். கத்தர் எதை விரும்புகிறாரோ அதை விரும்பணும். அது பொருளாசை கிடையவே கிடையாது. அவர் அதை விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்போ அவர் எதை விரும்புகிறாரு? நானும் இந்த பூமியில ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாருக்காக? அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. அப்போ ஆபிரகாமை எடுத்து, ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷனை எடுத்து, சாதாரண ஒரு மனுஷனை எடுத்து ஒரு பெரிய சீமானா மாத்துறாரு, ஒரு ஐஸ்வர்யவானா மாத்துறாரு. ஊர்ல இருக்கிற ராஜா எல்லாரும் பயப்படுறான், மந்திரி கிந்திரி ஊரே பயப்படுறான். அடையப்பா விட்ட இவன் ஒரு பெரிய ராஜா ஆயிடுவான் போல, இவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டிடுவான் போல, அதனால போய் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்னு சொல்லி பயம் வந்துருச்சு. பயப்படுகிற அளவுக்கு கடவுள் என்ன செய்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆபிரகாமுடைய சொத்துக்கள் எல்லாம் அப்படியே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஈசாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஈசாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது மாத்திரம் அவனுக்கு வந்தது மாத்திரம் இல்ல, கத்தர் ஈசாக்கு என்ன செய்யறாருங்க? தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் ஆசீர்வதித்ததை போலவே அவன் ஐஸ்வர்யவானாய் ஆனான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஆடு மாடுகள் பெருகின, ஒட்டகங்கள் பெருகின, கழுதைகள் பெருகின, வேலைக்காரர்கள் பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, பெலிஸ்தியர் அவன் மேல் என்ன செய்து? அப்போ உங்க மேல யாருமே பொறாமைப்படலையா? நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னா பொறாமை ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருது? பாருங்க, கொடுத்து கொடுத்து பேசுறாங்க. அப்ப நீ கத்தனை செய்றாரு, உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமே. மற்றவங்களுக்குலாம் போறாம வரணும். மற்றவங்களுக்கு என்ன வரணும்? போறாம என்ன செய்யணும்? அவங்க எல்லாம் போறாமப்படுறாங்க பாஸ்டர், சந்தோஷம், போறாம படட்டும். ஆமே. அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, பேசுறாங்க பாஸ்டர், பேசட்டும். இன்னும் நிறைய வாங்க போறோம் அவருடைய நாம மகிமைக்காக. ஆமே. நம்ம ஒண்ணுமே வாங்கலை, நான் என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. போறாம என்ன செய்யாது?
வராது. அப்ப மற்ற மனிதர்கள் போராமப்படுகிற அளவுக்கு கடவுள் நம்ம என்ன செய்கிறார்? எல்லாம் சொல்லுங்க. மற்றவர்கள் போராமப்படுற அளவுக்கு கடவுள் என்னைய ஆசீர்வதிக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஓகே, மூன்றாவதாக யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். ஈசாக்குடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து பார்ப்போம். ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோப்பின் வாழ்க்கையிலேயும் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக அவர் விளங்கினார். இவனுக்கும் ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்பதை குறித்து சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அவன் சீரியா தேசத்துக்கு ஓடி போகிறான். அந்த சீரியா தேசத்துக்கு போய் அவன் தன்னுடைய தாய்மாமன் வீட்டிலே, லாபானுடைய வீட்டிலே கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக அங்கே இருக்கிறான். அங்கே வேலை பார்க்கிறான். அங்கே கர்த்தர் அவனை அபரிதமாய் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்ச நஞ்சம்லாம் கிடையாது, சும்மா லேசாலாம் கிடையாது, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. பழுகி பெருக பண்ணுகிறார் இந்த யாக்கோபை. இதெல்லாம் பாருங்க, சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, எந்த அளவுக்கு இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் இந்த யாக்கோபை பழுகி பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால், அவனே இதை சொல்றான் பாருங்க. எந்த அளவுக்கு கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு கர்த்தரனை பெருக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அவனே தன்னுடைய வாயினால சொல்றான். வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். 20 வருஷத்துக்கு முன்னதாக இதே யோர்தான் நதியை நான் கடந்து போன போது வெறும் கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன். ஒரே ஒரு குச்சி தான் கம்புல, ஏன்னா ஊண்டிக்கிட்டே போகிறதுக்கு, ஏன்னா சாப்பாடு இல்லை, கீழே விழுந்துடக்கூடாது, ஏதாவது மிருகங்கள் வந்துச்சுன்னா தூண் பற்றி விடுறதுக்கு ஒரு கையில் குச்சி, வேற ஒன்றும் இல்லை கையில். நம்ம ஊர்லேயாவது கோவிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு மஞ்சள் பையில் 2 துணியை வச்சுட்டு அமிக்கிட்டு என் மக வீட்டுக்கு போகிறேன், என் மைய வீட்டுக்கு போகிறேன்னு போவான். இவனுக்கு மஞ்சள் பையும் இல்லை, துணி இல்லை, என்னதான் இருந்துச்சு கையில், ஒரு குச்சி தான் கிடந்துச்சு. அப்படி போனேன். இப்போ 20 வருஷம் கழிச்சு இதே யோர்தான் நதியில் வந்து இன்னைக்கு நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன்னா, இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய் ஆனேன். எத்தனை பரிவாரங்கள்? இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? தேவன் எனக்கு தயவு காண்பித்தார், தேவன் எனக்கு தயவு கிடைக்க பண்ணினார், எனவேதான் நான் இந்த 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ தயவு, தேவ அருள், தேவ ஆசீர்வாதம், ஆமென், அதுதான் எதை கொண்டு வருகிறது? ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. சரி, யாக்கோபுக்கு இந்த 2 பரிவாரங்களையும் கொடுத்தது யார்? ஐஸ்வர்ய சம்பனராகிய கர்த்தர். ஆமென். ஐஸ்வர்ய சம்பனராகிய கர்த்தர் தான் யாக்கோபு இவ்விரண்டு பரிவாரங்களை என்ன செய்தார்? கொடுத்தார். அருமையானவர்களை கவனியுங்கள். 2 பரிவாரங்கள் என்பது 2 பெரிய கம்பெனிக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 2 பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தினா எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, 100கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க ஃபேக்ட்ரிஸில். 2 ஃபேக்ட்ரியை வச்சு ரன் பண்ணால் எப்படி இருக்கும்? வேத வல்லுநர்கள் இதை சொல்கிறாங்க, கணக்கு போட்டு 2 ஃபேக்டரிக்கு சமானமா. அந்த மாதிரி அந்த 2 பரிவாரங்கள் என்பது 2 பரிவாரங்கள் என்பது 2-3 ஆட்டுக்குட்டி கிடையாது, அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, இந்த 2 பரிவாரங்கள் என்பது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரூபாய்கள் என்று வேத வல்லுநர்கள் கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, 20 வருஷங்கள் கழித்து யாக்கோபு திரும்பி வருகிறான். அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு வெகுமதிகளை அனுப்புகிறான். நல்லா நீங்க கவனிக்கணும். ஏசாவுக்கு யாக்கோபு என்ன கொடுக்கிறான்? வெகுமதிகளை கொடுக்கிறான், கிஃப்ட்ஸ் அனுப்புறான். அதாவது அன்பளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அன்பளிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறையா அவன் கொடுத்து அனுப்புகிறான். அவன் எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா?
இவன் கொடுத்ததை கணக்கு போட்டு சொல்றாங்க. இவன் கிஃப்டா கொடுத்தது மாத்திரம் 4 கோடி ரூபாய் மதிப்பான். நம்ம ஆட்கள் 400 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க இந்த காலத்தில். 40 ரூபாய்க்கு ஒரு சின்ன பாக்ஸ் வாங்கி என்ன செஞ்சிடுறது, பேப்பர் சுற்றி என்னமோ போ தப்பிச்சாச்சு, ஏதோ ஒரு கிஃப்ட்ன்ற பேரில் கொடுத்து தப்பிச்சு வந்தாச்சு. இவன் கொடுத்த கிஃப்ட்டு, இவன் கொடுத்த வெகுமதி எவ்வளவா? 4 கோடி ரூபா மதிப்பு இருக்கும் என்று பாருங்க கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள். வாசிப்போம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆவது வசனம், 32வது அதிகாரத்தில். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்பரி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளில் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. போதும் போதும். கிஃப்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறா? எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு வெகுமதிகளையும் இன்னைக்கு இருக்கிற பண மதிப்புக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக 4 கோடியை தாண்டிடும். எத்தனை கோடியை தாண்டிடும்? ஒரு வெள்ளாடு எவ்வளோ விற்கிறாங்க இன்னைக்கு? 200 வெள்ளாடு எவ்வளோ ஆச்சு? ஒரு வெள்ளாட்டு கடா எவ்வளோ உருவா? 20 வெள்ளாட்டு கடா கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஒரு செம்பரி ஆடு எவ்வளோ உருவா? 200 செம்பரி ஆடு எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. பால் கொடுக்கிற ஒட்டகம், வெறும் ஒட்டகம் வாங்குறதே எத்தனையோ லட்சம்னு சொல்கிறாங்க. பால் கொடுக்கிற ஒட்டகம், அதில் 30 பால் கொடுக்குற ஒட்டகம் எவ்வளோ ரேட் ஆச்சு? இங்கேருந்து நீங்கள் அரேபிய தேசத்துக்கு போய் ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து அதை ஏற்றி கொண்டு வரதுக்கு எத்தனை லட்சம் ஆகும்? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு பசுமாடு எவ்வளவு? சாதாரணமாக 40,000 50,000 சொல்கிறாங்க. 40 பசுமாடு எவ்வளோ ஆச்சு? ஒரு காளை மாடு எவ்வளோ ரூபா? 10 காளை மாடு எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு கோழிகை கழுதை எவ்வளோ ரூபா? 20 கோழிகை கழுதை கணக்கு போட்டு பாருங்க. அதோடைய குட்டிகள்லாம் கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளோத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக 4 கோடி என்ன செஞ்சிடும்? தாண்டிடும். யாக்கோப்பு தன்னுடைய அண்ணனுக்கு வெகுமானமாக அன்பளிப்பாக பரிசு பொருளை போல பாருங்க எடுத்து கொடுக்கிறான். அவன் கொடுத்ததே எவ்வளவா? 4 கோடி ரூபா மதிப்புள்ள வெகுமதிகளை கொடுக்கிறானா. சரி, விஷயத்துக்கு வருவோம். வெகுமதியாக கொடுத்த இவ்வளவும் இருக்கும் என்று சொன்னால், வெகுமதியாக கொடுத்ததே இவ்வளவு இருக்கும்னா அப்ப இவன்ட்டு எவ்வளவு இருந்திருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆழமா கவனிக்கணும். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கவனிக்கிறதே கிடையாது. அவன் வெகுமானமா கொடுத்து அனுப்புனதே இவ்வளவு இருக்கும்னா அப்ப இவன்ட்டு எவ்வளவு இருந்திருக்கும்? அதான் இவன் சொல்றான், வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன். தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. உம்முடைய தயவு தான் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பொருட்களை என்ன செய்தது? கொடுத்தது. இவ்வளவு சொத்துக்களையும் கொடுத்தது, இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது. என்னுடைய உழைப்பு அல்ல, என்னுடைய மூளை அறிவல்ல, என்னுடைய யுக்தி அல்ல, என்னுடைய திட்டங்கள் அல்ல. நீர் கொடுத்த யுக்தி, நீர் கொடுத்த திட்டம், நீர் கொடுத்த ஞானம், நீர் வகுத்து கொடுத்த பாதை ஆண்டவரே. எல்லாம் கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் என்ன செய்கிறது? பெருகுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஐஸ்வர்ய சம்பனராகி தேவன் தம்முடைய ஜனங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் வரும்படியாய் என்னுடைய கர்த்தர் விரும்புகிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடையவைகள், எனக்கு சொந்தமானவைகள். ஆமென். அப்ப இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆபிரகாமை
சீமானாய் மாற்றின கர்த்தர், ஈசாக்கை ஐஸ்வர்யவானாய் மாற்றின கர்த்தர், யாக்கோபை 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வீர் ஆண்டவரே. நான் ஏழ்மைக்குள்ளே இருப்பது உம்முடைய திட்டம் அல்ல, நான் வறுமைக்குள்ளே இருப்பது உம்முடைய திட்டம் அல்ல, நான் கடனுக்குள்ளே இருப்பது உம்முடைய திட்டம் அல்ல, நான் கடன்காரனுக்கு பயன் தெருவா ஓடுறது உம்முடைய திட்டம் அல்ல ஆண்டவரே. நான் கடன் கொடுக்கிறவனாய் வாழ்வதுதான் உம்முடைய திட்டம். ஆமென். கல்வாரி சிலுவையிலே தரித்திரத்துக்கு நீர் முடிவு கட்டி இருக்கிறீர். இப்படிலாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்கணும். வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். யாக்கோபை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். எதற்காக? தம்முடைய ஜனங்களும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். ஓகே, 4வதாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போம். சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் 12 பிள்ளைகளும், அதாவது 12 குமாரர்களும் 12 கோத்திரங்களாக அவர்கள் மாறினார்கள். இந்த 12 கோத்திரத்தாரும் சேர்ந்ததுதான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் 430 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் 400 வருஷம் தான் சொன்னாரு. ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன ஆகி போச்சு? எக்ஸ்ட்ரா 30 வருஷம் ஆகி போச்சு. கர்த்தர் 400 வருஷம் தான் சொன்னார். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன ஆகி போச்சு? 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இது யார் பண்ண குளறுபடினா, நம்ம மோசே பண்ண குளறுபடி. நம்ம மோசே பண்ண அதை வேலைக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அவர் பண்ண குளறுபடி. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் பாருங்க, இந்த ஜனங்களை என்ன செய்தார்? மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக இவர்களை விடுதலையாக்கி பாருங்க, பிரயாணப்பட வைத்து அவர்களை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலே இருந்து வெளியே வருகிற அந்த முந்தின நாளிலே, அந்த இரவு நேரத்திலே, அன்றைய தினத்திலே கர்த்தர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். தயவு கிடைக்க செய்தபடினாலே அங்க நடந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பின்பு மிகுந்த பொருட்களுடனே என்ன செய்வார்கள்? புறப்பட்டு வருவார்கள். இங்கே கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார். எங்க சொல்ற? யார்கிட்ட சொல்றாரு? இன்னும் ஈசாக்கு பிறக்கல, யாக்கோபு வரல, 12 கோத்திரம் வரல, இஸ்ரவேல் என்ற ஒரு கூட்டமே வரல. 400 வருஷங்கள் கழித்து நடக்க போற காரியத்தை 400 வருஷத்துக்கு முன்னதாகவே சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மிகுந்த பொருட்களுடனே என்ன செய்வார்கள்? உன்னுடைய ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஒன்றும் இல்லாமல் தொடச்சி கட்டிக்கிட்டு ஓட்டாண்டியா கஞ்சிக்கு வழி இல்லாமல் அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படியே பதறி அப்படியே ஏங்கி தவிச்சு அப்படி என்ன செய்வாங்க? வெளியில் வருவார்கள் என்று சொல்லலை. உன்னுடைய ஜனங்கள் மிகுந்த பொருட்களுடனே எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்வார்கள்? வெளியே வருவார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம். கர்த்தர் யார்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகாலத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை
உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். எகிப்தியரை என்ன செய்வீர்கள்? கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். மோசேயை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவன் வருவதற்கு கொஞ்சம் அப்படியே யோசித்து கொண்டு தயங்கி கொண்டு மறுத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது சில விஷயங்கள்லாம் அங்கே சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தான் இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியார்கள், அவர்கள் எப்படி வெளியில வருவார்கள் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, தயவு கிடைக்க பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷி மேல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா, போற இடத்தெல்லாம் மனுஷருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். கிருபை இருந்துச்சுன்னா உங்க மேல என்ன இருக்குது? உங்க மேல என்ன இருக்குது? கிருபை இருக்குது. என்ன இருக்குது? கர்த்தருடைய கிருபை இருக்குது. அதனால போற இடத்துல என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. இங்க கர்த்தர் சொல்றாரு மோசேயின் இடத்துல, நான் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து விடுவீர்கள், போட்டு விடுவீர்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 105:27. கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார்? சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் முன்னால் நடந்த சம்பவத்தை. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாரு? கர்த்தர். எல்லாமே கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நெற்றி வேர்வை கிடையாது, நம்முடைய சர்டிபிகேட் கிடையாது, நம்முடைய பேச்சு திறமை கிடையாது. என் பேச்சு திறமையில் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கவனமா இருந்துக்குங்க. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அருள், கர்த்தருடைய ஆசி. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நான் பார்க்கிறோம், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எதோடும் எதோடும் புறப்பட பண்ணினார்? எதோடும்? எப்பா ராஜாக்களா, எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமையாக இருந்தீங்க. அதனால இங்கே கிடக்கிற கொஞ்சம் 5-6 கல்லெல்லாம் எடுத்து பைக்குள்ள நினைச்சு இந்த மஞ்சள் பைக்குள்ள போட்டுக்குங்க. எதாடி போட்டுக்குங்க? மஞ்சள் பையில் எதை போட்டுக்குங்க? அப்பப்போ நம்ம தூக்கி பார்த்துக்குங்க. எகிப்து அங்கே இருந்தோம்ல, அப்படி கல்லள்ளி பைக்குள்ள போட்டுக்கிற சொல்லலை. வெள்ளியையும் பொன்னை நானே செய்வேன் உங்களுக்கு தருவேன் சொல்றாரு. தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் இவைகளெல்லாம் அவர் செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்தார், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே செய்தார், யாக்கோபுடைய வாழ்க்கையிலே செய்தார். இப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். வெள்ளியும் பொன்னும் தீமை என்றால், வெள்ளியும் பொன்னும் தீமையானது என்றால், வெள்ளியும் பொன்னும் கெட்டது என்றால், வெள்ளியும் பொன்னும் அசுத்தமானது என்று சொன்னால், பிறகு எதற்கு இவைகளெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கணும்? இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? வெள்ளி கெட்டது, பொண்ணு கெட்டது, அது தீமையானது, அது அசுத்தமானது, அதை தொடக்கூடாது, தொட்டா பரிசுத்தம் கெட்டுரும், தொட்டா பரலோகம் போக முடியாது, வெள்ளியை 1 கிராம் கூட வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது யாரும், நம்முடைய சபைக்கு வர்றவங்க. ஏன்னா எங்க போக முடியாது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்றாங்களே. அப்படிலாம் இவங்கெல்லாம் சொல்றாங்களே. வெள்ளி கெட்டது, பொண்ணு கெட்டது, தீமையானது, அசுத்தமானதுன்னா அப்புறம் எதுக்கு அதை கொடுத்து தொலையணும் கர்த்தரு? ஹலோ, அப்புறம் எதுக்கு அதை கொடுத்து தொலையணும்? ஆபிரகாமு கொடுக்கணும், ஈசா கொடுக்கணும், யாக்கோபு கொடுக்கணும், இஸ்ரவேல் மக்களுக்கு எதுக்கு அதை போய் கொடுத்து தொலையணும்? வெள்ளியோடும் பொண்ணோட என் கர்த்தர் புறப்பட பண்ணணும். 4-5 கல் அள்ளி பைக்கில் போட்டுக்கிட்டு அதோட புறப்பட்டு போங்கப்பா.
தாழ்மையா இருங்கப்பா, வெள்ளி பொண்ணெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா, பரிசுத்தம் கெட்டுரும்பா, அது தீமையானதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கர்த்தர் இதெல்லாம் கொடுக்கிறாரு? அருமையானவர்களே கவனியுங்கள். எனவே சில கிறிஸ்தவ ஜனங்கள் சொல்லுவதை போல வெள்ளியும் பொண்ணும் கெட்டது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் தீமையானது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் அசுத்தமானது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் பிசாசுடையது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? தமிழத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியும் பொண்ணையும் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த பகுதிகளிலே அவர் சொல்லுகிறார், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து விடுங்கள். என்ன செய்து விடுங்கள்? தரிப்பித்து போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். மாட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார். எதை மாட்டி விட சொல்றாரு? வெள்ளியையும் பொன்னையும் யாருக்கு மாட்டி விட சொல்றாரு? உங்க பிள்ளைகளுக்கு. உங்க வீட்டில் வாலிப பிள்ளை இருக்குல்ல, வாலிப பையங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? போட்டு விடுங்க, மாட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தர் யார் என்றால் பிடுங்குகிறவர் அல்ல, கொடுக்கிற தேவன். எனவே கர்த்தர் யார் என்றால் கலட்டி விடுகிற தேவன் அல்ல, மாட்டி விடுகிற தேவன். கர்த்தர் யார் என்றால் அவர் எடுத்துக்கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் போட்டு விடுகிற. கர்த்தர் வெள்ளியும் பொண்ணையும் கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு போட்டு விடு, உன் குமாரர்களுக்கு குமாரத்திகளுக்கும் மாட்டி விடு. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லாமல் முழுக்குன்னு உட்காந்துருக்கும். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கழுத்தில் காதில் ஒன்றுமே என்ன செய்யாது, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யாரு. கர்த்தர் சொல்றாரு, வெள்ளி உடைமைகளை பொண்ணு உடைமைகளை நான் உனக்கு தருவேன், அவைகளை எடுத்து என்ன செய்யுங்க? உங்க குமாரா இருக்கும் குமாரத்திகளுக்கு தரிப்பித்து விடுங்கள். இதை நம்ம சொன்னோம்னா இவங்க கள்ள போதைங்க அப்படின்றவாங்க. எப்பா என்னைய கள்ள போதை நீ சொன்னேன்னா நீ கர்த்தர் என்ன செய்யணும்? முதலாவது கள்ள போதகன்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் யாருக்கு சொல்றா? இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, போட்டு விடுங்கப்பா, மாட்டி விடுங்கப்பா, தரிப்பிச்சு விடுங்கப்பான்னு சொல்லி. இல்ல இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாடு தெரியாத பிரதர் உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் மாட்டலாம் பிரதர், புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யக்கூடாது? மாட்ட. பழைய ஏற்பாட்டில் கடகங்கள் வளையல்லாம் போடுறாங்க, ரெபேக்காளுக்கெல்லாம் போட்டு விட்டாங்க, காதணிகள்லாம் கொடுத்தாங்க. அது பழைய ஏற்பாடு பிரதர். நீங்க புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கலையா பிரதர்? வாசித்திருக்கிறேன், லூக்கால சுவிசேஷத்தில் வாசித்திருக்கிறேன். அங்க அந்த எஜமான் தன்னுடைய மகனுக்கு மோதிரத்தை மாட்டி விட்டார், வாசித்திருக்கிறேன். அந்த கெட்ட குமாரனுக்கு எதை போட்டு விடுறாரு? எப்பா கொண்டு வாங்க, முதல்ல காஸ்ட்லியான சோப்பை போட்டு முதல்ல குளிப்பாட்டுங்க, பண்ணி வாடையெல்லாம் போட்டோம். ஷூவை மாட்டி விடு, அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போட்டு விடு. அவனுக்கு மோதிரத்தை என்ன செய்ய? மோதிரம் எதில் போட்டு விட்டுருப்பாங்க? பிளாஸ்டிக்கில் போட்டு விட்டுருப்பாங்களா? இந்த ஸ்கூலுக்குலாம் போனீங்கன்னா, ஸ்கூல் வாசலில் அந்த மிட்டாய் முறுக்கில் விற்கிறவங்க சின்னோண்டு பிளாஸ்டிக் மோதிரம் வைப்பாங்க. இந்த சின்ன பசங்களாம் போய் என்ன செய்வாங்க? நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் வாங்கி மாட்டி பார்க்குறது. பிளாஸ்டிக்கில் பச்சை கலர் மஞ்சள் கலரில் இருக்கும், அது மேலே பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க. அதை வாங்கி 5 பைசா 10 பைசாக்கு என்ன செய்யறது? நானும் மோதிரம் மாட்டி இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் கேட்குறேன், கர்த்தர் இப்படி பிளாஸ்டிக்கில் மோதிரம் மாட்டி விடுறவரா? என்னங்க மக்கள் எங்கேயும் போயிட்டாங்க பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிடுறது, எதுக்கு எடுத்தாலும் புதிய ஏற்பாடுன்னு சொல்லிடுறது. கர்த்தர் பாருங்க மாட்டி விட சொல்றாரு, தரிப்பிக்க சொல்றாரு. எனவே கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், இஎம்ஐ பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், கந்து வட்டி பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். ஆமென். கடன் பிரச்சனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நகை கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்தில் அறிந்து கொள்ளுங்கள். அங்க 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 அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படி ஒரு முடிவுக்கு என்ன செய்யாதீங்க. கர்த்தரை
வராதீங்க. சத்திய வேதத்திலிருந்து கத்தரினார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், எண்ணங்கள் மறுரூபம் ஆரம்பிக்கும். புதிய எண்ணங்கள் அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எலும்ப ஆரம்பிக்கும். குடும்பம் செய்ய ஆரம்பிக்கும், வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் எதை விரும்புகிறார் என்றால், அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தான் கர்த்தர் ஆபிரகாம் அப்படி ஆக்கினாரு, ஈசாக் அப்படி ஆக்கினாரு, யாக்கோபு அப்படி ஆக்கினாரு, இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறார்? அப்படி ஆக்குகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் கானானை அடைந்த போது, இவர்களை கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறார் கர்த்தர் மோசேயின் மூலமாக. பாருங்க, இவர்கள் கானானை அடைந்த பொழுது அங்கு எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகி இருந்தது என்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கும். அங்க எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வச்சிருந்தாருன்னா, வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் 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 உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தருங்க என்ன சொல்றாருன்னா, என்னைய மறந்துடாதன்னு சொல்றாரு. என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். சரி, ஏன் என்னை மறந்து விடாதே, என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார்? ஏன் என்று சொன்னால், நீ எகிப்திலே அடிமையா இருந்தபோது நான் தான் அங்கே இருந்து என்ன செய்தேன்? உன்னை விடுதலையாக்கி இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்தேன்? சேர்த்தேன். இவ்வளவு வசதிகளையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன். எனவே என்னை என்ன செஞ்சிடாத, மறந்துராத, எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார்? வசதியான பெரிய பட்டணம். என்னது? வசதியான, என்னது? வசதியான பெரிய பட்டணம், சகல வஸ்துக்களும் நிரம்பிய வீடுகள். எப்படிப்பட்ட வீடு? வீட்டுக்குள்ள போனா ஒண்ணு இருக்காது. அப்படிப்பட்ட வீடா? இல்ல, சகல வஸ்துக்கள். வஸ்துக்கள் என்று சொன்னால் பொருட்கள்னு அர்த்தம். சகல ஒரு குடும்பத்துக்கு தேவையான, ஒரு குடும்பம் வாழக்கூடிய தேவையான அவ்வளவு பொருட்களும் நிறைந்த ஒரு வீடு. அந்த வீடு வேணுமா இல்ல வெறும் வீடு வேணுமா? சொல்லுங்க. அந்த வீடு வேணுமா வெறும் வீடு வேணுமா? எல்லா வசதியில் நிரம்பிய வீடுகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், வெட்டப்பட்டிருக்கிற திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உனக்கு கொடுப்பதினால். யார் கொடுப்பதினால்? பிசாசு உனக்கு கொடுப்பதினால். அப்படி போட்டிருந்தா? பிசாசு ஒன்னையும் கொடுக்க மாட்டான். நல்ல காரியங்கள்லாம் அவன்கிட்ட வியாதி தான் இருக்குது, தரித்திரம் தான் இருக்குது, வியாதித்தை அவன் கொடுப்பான். எல்லாம் இருக்கிறீங்களா? யார் உனக்கு கொடுப்பதினால்? கர்த்தர் உனக்கு கொடுப்பதினால். எனவே வசதிகளை பிசாசு கொடுப்பது கிடையாது, வஸ்துக்களை பிசாசு கொடுப்பது கிடையாது, தோப்புகளை பிசாசு கொடுப்பது கிடையாது, துறவுகளை பிசாசு கொடுப்பது கிடையாது, தோட்டங்களை பிசாசு கொடுப்பது கிடையாது. கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை சத்திய வேதத்தில் இங்கே என்ன செய்யணும்? வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் இன்னார் என்பதை நீங்கள் சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யார்? வசதிகளை கொடுக்கிறவர், பெரிய வீடுகளை கொடுக்கிறவர், எல்லா வஸ்துக்களையும் கொடுக்கிறவர், எல்லா வஸ்துக்களையும் கொடுக்கிறவர், எல்லா வசதிகளையும் கொடுக்கிறவர் அவர். அது மாத்திரமல்ல, வசதி என்பது அது சாத்தானுடைய வார்த்தை கிடையவே கிடையாது. நல்ல வஸ்துக்கள் என்பது சாத்தானுடைய வார்த்தை கிடையவே கிடையாது. எனவே ஒரு மனுஷனுக்கு
அல்லது ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு கூட்டத்தாருக்கு கர்த்தரே வசதியான காரியங்களை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். வெள்ளியை கொடுக்கிறாரு, பொண்ணை கொடுக்கிறாரு, நல்ல வஸ்துக்களை கொடுக்கிறாரு, நல்ல பொருட்களை கொடுக்கிறாரு. தீமையான பொருட்கள் கிடையாது, நல்ல பொருட்கள். எனவே ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், தம்முடைய ஜனங்களும் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சில ஊர்களுக்கு, சில நாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க அம்பாசிடர்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய ஹவுஸ் அங்க இருக்கும், அவருடைய வீடு அங்க இருக்கும். ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரதிநிதி அங்க இருப்பார், மற்ற நாட்டுடைய பிரதிநிதிகள் இங்க இருப்பாங்க. சில நாடுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த நாடு ரொம்ப ஏழை நாடா இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அப்படியே திணறிக்கிட்டு இருப்பாங்க. அதன் மத்தியில் ஒரு வீடு இருக்கும், நல்ல பெரிய வீடு, பெரிய பங்களா. அந்த பங்களாவில் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கூட்டி க்ளீன் பண்ணி, தோட்டத்தை க்ளீன் பண்ணி, அதை க்ளீன் பண்ணி, இதை க்ளீன் பண்ணி, 4-5 கார் நிற்கும், ரொம்ப இதாக இருக்கும். அவர் யாருன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, வேற நாட்டை சேர்ந்தவர். அந்த நாட்டோடைய பிரதிநிதி இங்க என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனா அந்த ஊரே அப்படி இருக்குது, வித்தியாசமா. ஆனா இவர் மட்டும் நல்லா வசதியா, நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்லா இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் பரலோகத்தினுடைய என்னது? பிரஜைகள், பரலோகத்தினுடைய பிரதிநிதிகள். நாம் இங்க இந்த பூமியில இருக்கிறோம். நம்முடைய அப்பா யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய பரலோக தகப்பன் வாழ்கிற பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? தங்க பட்டணம். வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே. இப்ப அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யற? இந்த பூமியில இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் யாரு விரும்புகிறா? கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார்? கர்த்தருடைய திட்டம் என்ன என்ன என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியிலே அவருக்காக ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையையும் பெருக பண்ணுகிறவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அருமையானவர்களை கவனியுங்கள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர் என்று அவள் அறியாமல் போனாள். ஓகே. அடுத்து சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னையையும் தனக்கு நான் பெருக பண்ணுகிறவர் என்று அவள் என்ன செய்யாமல் போனாள்? என்ன செய்யாமல் போனாள்? அறியாமல் போனாள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன போது தேவன் துக்கப்பட்டு இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தர் யார்? கர்த்தர் யார் என்பதை இந்த வசனத்திலிருந்து இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏன் அறிந்து கொள்ளப் போகிறோம்? நாம் எல்லா ஆசீர்வாதங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. தேவனை அறிகிற அறிவின் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வீட்டுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. சரி, இந்த வேத வசனத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தர் யார்? கர்த்தர் யார் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர். புடுங்குகிறவர் கிடையாது, கொடுக்கிறவர். கர்த்தர் யார்? கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? தானியத்தை, திராட்சை ரசத்தை, எண்ணெயை அவர் என்ன செய்கிறவராம்? கொடுக்கிறவராம். பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யார்? வெள்ளியையும் பொன்னையையும் என்ன செய்கிறவர்? என்ன செய்கிறவரு? அந்த 1 கிராமை பிடிங்கிறவரு. உனக்கு எதுக்கு? அது கழுத்துல காதில் இருக்கக்கூடாது. உனக்கு பரலோகம் வரணும் ஆசை இல்லையா? பிடிங்கி காணிக்கப்பட்டிக்கல போட்டுரு அப்படின்னு சொல்றவர் அவரு. அப்படி சொன்னாலும் கொடுக்க ரெடி. அப்படி சொன்னாலும் கொடுக்க ரெடி. கொடுத்தா இதை விட டபுள் மடங்கு வரும். ஆமென். இந்த 10 பவுன் அள்ளி அங்க போட்டா
100 பவுன் வந்துடும். அவர் கொடுக்க சொல்றாருன்னா ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் செய்யறாரு, கொடுக்க சொல்றாரு. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வெள்ளியையும் பொன்னையையும் அவர் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வெள்ளியையும் பொன்னையையும் அவர் பெருக பண்ணுகிறவர். நம்ம கிறிஸ்தவ மக்கள் தான் அதெல்லாம் கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்கோமே 30 வருஷமா. வெள்ளி 1 கிராம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது பிரதர், புரளவும் போக முடியாது. அப்புறம் இதை அவர் கொடுத்து தொலையணும், இதற்கு அவர் பெருக பண்ணணுன்றேன். கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அங்க இங்க 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 அங்க அங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு கர்த்தர் போதும். கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு போதும். கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு தானியத்தையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறவர். அதாவது உன் உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்யறவர்? கொடுக்கிறவர். அடுத்து சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? இந்த அறிவு உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து. நான் தான் இதை உனக்கு கொடுக்கிறவர், நான் தான் இதை உனக்கு பெருகப்படுகிறவர் என்பதை அவள் அறியாமல் போனாள், அறியாமல் போனாள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் தான் எதை கொடுக்கிறாரு? திராட்சை ரசத்தை, தானியத்தை, எண்ணெயை அவர் கொடுக்கிறாரு. அப்ப கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? வெள்ளியையும் பொன்னையும் கொடுக்கிறாரு. அப்ப யார் கொடுக்க மாட்டா? பிசாசு கொடுக்க மாட்டான். யார் கொடுக்க மாட்டா? பிசாசு கொடுக்க மாட்டான். பிசாசு அப்ப வெள்ளியும் பொண்ணு யாருடையது கிடையாது? பிசாசோடது கிடையாது. நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? வெள்ளியும் பொண்ணு பிசாசோடையது பிரதர். வெள்ளியும் பொண்ணு யாருடையது? எந்த பைபிள்ல போட்டிருக்குது? கர்த்தருடையது. எல்லா வெள்ளி எல்லா பொண்ணும் கர்த்தருடையது. கர்த்தர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்கிறார்? அவர் அதை கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இங்கே அவர் சொல்லுகிறார், அவள் அறியாமல் போனாள். என்ன செய்யாமல் போனாள்? அறியாமல் போனாள். யாரை அறியாமல் போனாள்? என்னை அறியாமல் போனாள். அதாவது ஐஸ்வரியத்தின் தேவனாகிய என்னை, ஐஸ்வரிய சம்பனராகிய என்னை, வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராகிய என்னை அவள் அறியாமல் போனாள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். தானியத்து திராட்சரசத்தையும் கொடுக்கிற என்னை அவள் அறியாமல் போனாள். வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவராகிய என்னை அவள் அறியாமல் போனாள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஐஸ்வரியத்தின் தேவனை அறியாமல் போனதுதான் காரணம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் 25 வருஷம் சபைக்கு போயும் ஒன்றும் இல்லாமல் தொடச்சு கட்டிக்கிட்டு, அப்படியே பீத்த செருப்பு போட்டுக்கிட்டு, ஜிப்பா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அப்படியே கஞ்சிக்கு வழி இல்லாமல் கருமாயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் யாருன்னு இவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. கர்த்தர் யாருன்னு விளங்கல. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் இன்னார், அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், எதை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது இவங்களுக்கு என்ன செய்யல? விளங்கல. சபையிலையும் இப்படிலாம் போதிக்கிறதும் கிடையாது. ஏழ்மையவே போதிச்சு, தரித்திரத்தையே போதிச்சு பாஸ்டும் தரித்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. விசுவாசிகளும் போ, எங்கிட்ட பைபிள் அச்சடிக்கிறது, எங்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறது, எங்கிட்ட பெரிய சபையை கட்டுறது இருக்கீங்களா? இருந்தா தானே கர்த்தர் எதை விரும்புகிறார்? என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் சத்திய வேதத்திலிருந்து உங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சத்திய வேதத்திலிருந்து உங்கள் தேவனை யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. அப்படி இங்க ஒரு தீர்க்கதரிசி போய் கேட்கக்கூடாது. அவருக்கே தெரியல, பாவம், என்னத்தையும் சொல்லி விட்டுறாரு. அதனால நல்லா வீடை பூட்டிக்கிட்டு, ரூமை பூட்டிக்கிட்டு நல்லா உட்காந்து மணி கணக்கில் வாசிங்க. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. கர்த்தாவே, அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. நான் வாழ விரும்புகிறேன், மக்களை வாழ வைக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட புனிதமான ஆசைகள் பாருங்க. நான் வாழ விரும்புகிறேன், மக்கள் வாழணும். கர்த்தாவே, இதுக்கு ஒரே வழி என்னன்னா, உண்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எங்க அறிந்து கொள்ள வேண்டும்? சத்திய வேதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி நான் தேவ சமூகத்தில் உட்கார்றேன். உடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், மணிக்கணக்கில் உடைய வேதத்தை வாசிக்கிறேன். நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் புதிய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை
தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பும் என்று கொலோசியர்கள் எழுதின நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன? நாம இந்த பூமியில ஓட்டாண்டிகளாக, கடன்காரர்களாக, ஒண்ணும் இல்லாம தொடர்ச்சி கட்டிகளாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமா? இல்ல இல்ல இல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியிலே அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, ஈசாக் ஆசீர்வதிச்சாரு, யாக்கோப் ஆசீர்வதிச்சாரு. 12 கோத்திரம் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். அதனால தான் கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அனுப்புறாரு. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கர்த்தர் கிடைக்க பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணினார். வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணினார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் நமக்கு கொடுக்கிறவர், பிசாசு கிடையாது. வெள்ளியும் பொன்னையையும் நமக்கு அவர் செய்கிறவர், பெருக பண்ணுகிறவர். பிசாசு பெருக பண்ணவே மாட்டான். ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் சத்திய வேதத்திலிருந்து உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை ஐஸ்வர்யத்தின் தேவனே கொடுத்தார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. அவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? எதை கொடுக்கிறவர்? எதை கொடுக்கிறவர்? எதுக்கு பலன் கொடுக்கிறாரு? எதை சம்பாதிக்க? எதை சம்பாதிக்க? புரியுதா உங்களுக்கு? எதை சம்பாதிக்க அவர் பலனை தருகிறார் என்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார். எனவே ஐஸ்வர்யமே தவறு என்றால் பிறகு எதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் அவர் கொடுத்து தொலைங்க? எனக்கு எல்லாம் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யமே கூடாது பிரதர். ஐஸ்வர்யன்ற வார்த்தையை வாயில் உச்சரிக்க கூடாது. ஐஸ்வர்யமா வீட்டில் இருக்கக்கூடாது. சரி, ரைட்டு, ஓகே, எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஐஸ்வர்யமே கூடாது, ஐஸ்வர்யமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை எதுக்கு அவர் எனக்கு கொடுக்கணும்? கொடுக்காம சும்மா போயிடலாம்ல. நான் கேட்டேன் உபவாசம் போட்டு, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தாருமாண்டவர்னு சொல்லி. அவரான சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருகிறவர் என்று. ஆமென். அப்ப கர்த்தர் எதை விரும்புறாரு? ஐஸ்வர்யத்தை விரும்புறாரு. நான் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவேதான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த ஐடியாவை அவரே தர்றாரு. ஆமென். அதுக்குரிய எல்லா வழிவாசல்களும் அவரே திறக்கிறாரு. எதுக்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு. அப்ப கர்த்தர் யார் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சத்திய வேதத்தை கவனியுங்கள். யாரோ சொன்னதை செய்யாதீங்க, கவனிக்காதீங்க. யாரோ சொல்றதை நம்பாதீங்க. கர்த்தரை கவனியுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை என்ன செய்யுங்கள்? கவனியுங்கள். அவர்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை என்ன செய்கிறவர்? தருகிறவர். எனவே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்தில் அறிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? எல்லா ஆசீர்வாதங்களும் எவ்வாறு நமக்கு வருகிறது? நாம முட்டி போட்டு தேய்க்கிறனால கிடையாது, நம்முடைய குடலை சுருக்கிறனால கிடையாது, 41 நாள் உபவாசம் போடுறனால கிடையாது. கர்த்தர் 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 யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. நம்ம ஒன்றும் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடல. ஐஸ்வர்யம் 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 கட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கிடக்கல. நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டே வருகிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆட்டோமேட்டிக் ஐஸ்வர்யங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது?
வர ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வெள்ளியையும் பொன்னையையும் பெருக பண்ணுகிறவர் என்று அறியாமல் போனால், ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு வருமே ஆண்டவரே. வேதம் இப்படி இவ்வாறு போதிக்கிறதே. கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள நான் நேரத்தை செலவிடுறேன். மணிக்கணக்கில் வேதத்தை வாசிக்கிறேன். அந்நிய பாஷையில் உட்காந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரூமை பூட்டுறேன்பா. அங்கேயும் ஓடாமல் அங்கேயும் சுத்தாமல் அங்கேயும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரியாமல் செல்ஃபோனில் உட்காந்து தேவையில்லாத காரியத்தெல்லாம் பார்த்து நேரத்தை காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் உடைய சமூகத்தில் உட்கார போகிறேன். வேதத்தை அதிகமாக வாசிக்க போகிறேன். ஜெபிக்க போக போகிறேன். உடைய பிரசன்னத்தில் அமர போக போகிறேன். பிரசங்க செய்திகளை போட்டு 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 திரும்ப திரும்ப கேட்க போகிறேன். நான் இப்படிலாம் வரும்போது உண்மை குறித்த அறிவு பெருக ஆரம்பிக்கும். உண்மை குறித்த அறிவு வந்துருச்சுன்னா, வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, ஆசீர்வாத ஐஸ்வர்யமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஓடி வந்துடும் என்கிட்ட. ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் இவ்விதமாய்த்தான் வருகிறது. நம்ம ஒன்று நைட்டு போலும் அப்பா 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 ஐஸ்வர்யம் கத்தனால வரப்போகிறது கிடையாது. தேவனை அறிந்து கொள்ள தேவனை அறிந்து கொள்ள ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்கா நன்றிப்பா. கர்த்தாவே இன்றைக்கு எங்களோடு பேசினீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக. வார்த்தை கொண்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ள இறங்கட்டும்பா. வெளிப்பாடா வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவை உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் தீர்மானிக்கிறோம். கர்த்தாவை பொருளுக்கு பின்னாடி நாங்கள் ஓட மாட்டோம். உமக்கு பின்னால் ஓடி வருகிறோம். உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அறிகிற அறிவினால் எங்கள் சப பிள்ளைகளை நிரப்புங்க கர்த்தாவே. கல்வாரி சிலுவையிலே நீர் என்ன செய்து முடித்திருக்கிறீர் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இன்னும் வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் உண்டாகட்டும். வார்த்தை குறித்து அவ்விதமாய் செய்கிறபடியால் நன்றி. எல்லா கடன் பிரச்சனைகள், தரித்திரங்கள், இஎம்ஐ பிரச்சனைகள், கந்துவட்டி பிரச்சனைகள், நகைக்கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவர் கிரியை செய்கிறீர். அதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.